PGDRB Psychology 5th யூனிட்டில் மோட்டிவேஷன் ஊக்கத்தில் நமக்கு சிலபஸ்ஸு மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ், மாஸ்லோவின் வரிசைகரமான தேவை படிநிலை கோட்பாடு ஆர் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தேரி, தன்னிறைவு கோட்பாடு, மாஸ்லோவின் தேவை படிநிலை கோட்பாடு அல்லது மாஸ்லோவின் வரிசைகரமான தேவை படிநிலை கோட்பாடு அல்லது தன்னிறைவு கோட்பாடு. மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் ஆர் மாஸ்லோ நீட்ஸ் தியரி ஆர் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தியரி. தென் ரோல் ஆஃப் ரிவார்ட்ஸ் அண்டு பனிஷ்மெண்ட்ஸ், பரிசு மற்றும் தண்டனைகளின் பங்கு. லெவல்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன், அவாவு நிலை. அவாவு நிலையை குறிப்பிட்டது உளவியல் ஆய்வாளரான டெம்போ. தென் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன், அடைவு ஊக்கம். நம்ம அடைவை பெறப்பட வேண்டும் என்றால் அதற்கு கட்டாயம் ஊக்கம் வேணும் அப்படின்றது தான் இவர்களுடைய ஆய்வு. முதுகலை ஆசிரியர் போட்டித் தேர்வில் நான் முதுகலை ஆசிரியராக அடைவு வரணும் அப்படின்னா அதுக்கு கட்டாயம் முதுகலை ஆசிரியர் சார் ஊக்கம் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா கட்டாயம் வெற்றி பெறும் அப்படின்றது தான் இவர்களுடைய கோட்பாடு. அப்போ இந்த அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அடைவு ஊக்கத்தை பற்றி குறிப்பிட்டது அட்கின்சன் அண்டு மெக்லிலண்ட். மிகச்சிறந்த உளவியல் ஆய்வாளர்களான மெக்லிலண்ட்டும் அட்கின்சனும் அடைவு ஊக்கத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. தென் கோல் அஸ் எ மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர். இப்போ மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா இலக்கு. அப்போ இலக்கு நமக்கு முதுகலை ஆசிரியர் போட்டித் தேர்வில் வெற்றி என்ற ஒரு இலக்கு. அந்த ஒற்றை இலக்கை நம்ம மனதில் வைத்துட்டு அதுதான் ஒரு ஃபோர்ஸாக ஒரு வெற்றியை நமக்கு வெற்றிக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு டூலாக யார் இருப்பாங்க அப்படின்னா அந்த இலக்கு, இந்த கோல். தென் நேச்சர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அப்போ 6th யூனிட்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் மோட்டிவேஷன் ஊக்கம், செகண்ட் சாப்டர் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு, நுண்ணறிவின் தன்மைகள். தென் தேரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு பற்றிய கோட்பாடுகள். யூனி ஃபேக்டர் தேரி, ஒரு காரணி கோட்பாடு. 2 ஃபேக்டர் தேரி, இரு காரணி கோட்பாடு. டயார்கி தேரி, முக்காரணி கோட்பாடு. தென் மல்டிபிள் ஃபேக்டர் தியரி, பல காரணி நுண்ணறிவு கோட்பாடு. தென் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், பல வகையான நுண்ணறிவு கோட்பாடு. ஸ்ட்ரக்சரல் இன்டெலிஜென்ஸ், அமைப்பியல் அல்லது கட்டமைப்பியல் நுண்ணறிவு கோட்பாடு. தென் ஹைரார்கியல் இன்டெலிஜென்ஸ் தியரி, வரிசைகரமான நுண்ணறிவு கோட்பாடு. தென் ஃப்ளூயிட் அண்டு கிறிஸ்டல் இன்டெலிஜென்ஸ் தியரி, திரவ மற்றும் திட நுண்ணறிவு கோட்பாடு என்று பல்வேறு வகையான நுண்ணறிவு கோட்பாடுகள். கட்டாயம் நுண்ணறிவு கோட்பாட்டிலிருந்து ஒரு வினா வரும். அடுத்து அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவை அளவிடுதல். நுண்ணறிவை அளவிடுறதுக்கு பல்வேறு விதமான டூலை யூஸ் பண்ணுவாங்க. அந்த டூலுன்றது, அந்த கருவின்றது என்ன அப்படின்னாக்கா, நம்ம நுண்ணறிவு பற்றிய கோட்பாடுகளில் என்னெல்லாம் திறன்களை பற்றி பார்த்தோமோ அந்த திறன்களை பயன்படுத்தி அளவிடப்படுது. அடுத்ததாக ஐக்யூ கான்ஸ்டன்சி, நுண்ணறிவினுடைய பரவல் நிலை, கான்ஸ்டன்சி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். தென் யூஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட், இந்த நுண்ணறிவு அளவிட்டால் என்ன பயன்? மாணவர்கள் பள்ளிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு பாட பகுதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு, வேலை வாய்ப்பை பெறுதல், உயர்கல்வி பெறுதல், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனைக்கும் நுண்ணறிவு சோதனை பயன்படும். 3rd சாப்டராக கிரியேட்டிவிட்டி, ஆக்கத்திறன். அதில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ். இப்போ கிரியேட்டிவிட்டி அப்படின்னா ஆக்கத்திறன் என்பது விரி சிந்தனையோடு தொடர்புடையது. இதுவே நுண்ணறிவு அப்படின்னா குவி சிந்தனையோடு தொடர்பு இருக்குது. இன்டெலிஜென்ஸ் இருக்கிற எல்லோருக்குமே க்ரியேட்டிவிட்டி இருக்கும்.
நுண்ணறிவு படைத்த அனைவருக்குமே ஆக்கத்திறன் இருக்கும். இப்போ ஆக்கத்திறன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நுண்ணறிவு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் அண்டு ப்ரொமோஷன் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. ஆக்கத்திறன்னா என்னென்னு அடையாளம் கண்டு அவங்களுக்கு உயர்நிலை அடைவுக்கு ஒரு வழிகாட்டணும். அதை தான் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கு. எடுத்துக்காட்டாக ஒரு குழந்தை மீத்திறன் மிக்க மாணவன் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறோன்னா, அவருடைய நுண்ணறிவு 120க்கு மேலே இருந்தால் அந்த குழந்தையை மீத்திறன் மிக்க மாணவன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தைக்கு குறைந்தபட்சம் 2.5 ஆண்டுகள் ப்ரொமோஷன் வழங்கலாம். எடுத்துக்காட்டாக 6ஆம் வகுப்பில் அந்த குழந்தையை நம்ம அடையாளம் கண்டோம்னா நேரடியாக 8ஆம் வகுப்பில் சேர்க்கலாம். நெக்ஸ்ட்டு சாப்டர் நம்பர் 4, பர்சனாலிட்டி, மீனிங் ஆஃப் பர்சனாலிட்டி, ஆளுமை பற்றிய பொருள், ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பர்சனாலிட்டி, ஆளுமையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள். அதை நம்ம பார்த்துருப்போம். பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், சோஷியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், உயிரியல் காரணிகள், சமூக காரணிகள் மற்றும் உளவியல் காரணிகள். தென் அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி, எப்படி ஆளுமை அளவிடப்படுகிறது. அப்போ ஆளுமை எப்படி அளவிடுறாங்க அப்படின்னா சப்ஜெக்டிவ் மெத்தடை அப்ளை பண்ணுறாங்க. தென் ஆப்ஜெக்டிவ் மெத்தட், அடுத்து ஒரு சிறப்பு வாழ்ந்த ஒரு முறைகளான ப்ரொஜெக்டிவ் மெத்தட். தென் இன்டெகிரேட்டட் பர்சனாலிட்டி, ஒருங்கிணைந்த ஆளுமை, கான்செப்ட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்டு ஹைஜீன். லாஸ்ட் சாப்டர் மென்டல் ஹெல்த் அண்டு ஹைஜீன். மனநலமும் மனநலவியலும், கான்ஃப்ளிக்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன், மனப்போராட்டம் மற்றும் மனமுறிவு. மனப்போராட்டம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்ரோச் டு அப்ரோச்சு, அணுகுதல் மனப்போராட்டம். அப்ரோச் டு அவாய்டன்ஸ், அணுகுதல் விலகுதல் மனப்போராட்டம். தென் அவாய்டன்ஸ், விலகுதல். அன்ரெஸ்ட் அண்டு அட்ஜஸ்ட்மெண்ட், சரியான இயல்பான நிலையில் செயல்படாததை நம்ம அன்ரெஸ்ட்னு எடுத்துக்குவோம். அது காரணம் என்னென்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை தகவமைத்து கொள்ளாத போது கட்டாயம் இங்கும் அங்குமாக செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கும். தென் டிஃபென்ஸ் மெக்கானிசம், தற்காப்பு நடத்தையினுடைய குறிப்பிட்டது முதல்ல யார் அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு, ஆஸ்திரிய நாட்டை சார்ந்த மாடர்ன் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜிஸ்டான சிக்மண்ட் ஃப்ராய்டு. மென்டல் இல்னஸ், மனநலம், மனநோயை பற்றி. தென் லாஸ்ட் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், வழிகாட்டுதலும் அறிவுரை பகர்தலும். கோரல் ரோஜஸை தான் நம்ம வழிகாட்டுதலும் அறிவுரை பகர்தலும் என்று குறிப்பிடுகிறோம். ஆசிரியர்களே 6th யூனிட்டில் சாப்டர் நம்பர் 1 மோட்டிவேஷன், ஊக்கம். சாப்டர் நம்பர் 2 இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு. சாப்டர் நம்பர் 3 கிரியேட்டிவிட்டி, ஆக்கத்திறன். தென் சாப்டர் நம்பர் 4 பர்சனாலிட்டி, ஆளுமை. சாப்டர் நம்பர் 5 மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன், மனநலமும் மனநலவியலும். சாப்டர் நம்பர் 6 கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், வழிகாட்டுதலும் அறிவுரை பகர்தலும். இந்த யூனிட்ஸில் 6 பாடப்பொருள்கள் கொடுத்துருக்கு. கட்டாயம் 6 சாப்டர்ஸ் இருக்குது, 6 பாடம் இருக்குது. 6 கொஷின்ஸ், குறைஞ்சபட்சம் மினிமம் 6 கொஷின்ஸ் ஃப்ரம் த யூனிட் நம்பர் 5th. 5வது யூனிட்டில் குறைந்தபட்சம் 6 வினாக்கள், அதிகபட்சம் 10 கூட கேட்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம்.